ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. என்னை ரத்தத்தினார் விடுவித்தார் என்னமா. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. விடுவித்தார் என்னமாய். கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. Worthy of honor and worthy of glory and worthy of praises is He. Worthy of honor and worthy of glory and worthy of praises is He. He has redeemed by the blood of the Lamb, set my spirit. Worthy of honor and worthy of glory and worthy of praises is He. Worthy of honor and worthy of glory and worthy of praises is He. Worthy of honor and worthy of glory and worthy of praises is He. He has redeemed the blood of the Lamb, set my spirit free. Worthy of honor and worthy of glory and worthy of praises He. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. என்னை ரத்தத்தினால் விடுவித்தார் என்னமாய். கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கே. இந்த நேரத்துல மகிமை அவருக்கு, மகிமை அவருக்கே, துதிகள் இயேசுவுக்கே. ஹalleluya. ஓ ஹalleluya. எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதிக்கும் பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. இந்த காலை வேளை மூன்றாவது கர்த்தருடைய நாளிலே அவருடைய ஆலயத்திலே ஓ கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் என்று சொல்லி இந்த காலை வேளைக்கு துதி என் வாயில கர்த்தர் நமக்கு வாயில வைத்தபடியே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த வேலை கூட நம்ம எல்லாரும் ஒருமுறைப்பட்டு இந்த காலை ஆராதனை அவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஏகமானதாக நம்ம ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இருந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நம்ம சமத்து வருவோம். இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை 19, 10, 20 இந்த 25 நாளில் கூடும்படியாக எங்களுக்கு நீ தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, ஆண்டவரே பலனுக்காக, ஆண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை உதவி கூட தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உதவி கூட ரத்தத்தினால் எங்களை கழுவோம். உச்சம் தலைமுறை உள்ளம் பாதவரை இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பால் நீக்கி சுத்திகரிக்குமே. இந்த வேலை சுத்திகரித்து உண்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி கிருபை செய்வீராகப்பா. உங்களுடைய வார்த்தைப்படியே நாமத்தால் 2 அல்லது 3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அவங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. உங்களுடைய வார்த்தைப்படி எங்கள் நடுவில் நீ வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. துதி மத்தியில் வாசம் செய்கிறவரே,
இந்த ஆராதனையுடைய திருக்கருத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் உலாவீராக. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தையும் நான் உணத்துல வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. நீ ஒவ்வொருவரையும் அப்பா அந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வருகிற இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய ஆசீர்வாதமான கரம் அமர்ந்து ஆசீர்வதிப்பீராக. நாள் என்ன ஆசீர்வாதத்தோடு வருகிறார்களோ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொன்னீரே. கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பாடல் வழியாக எங்களோட பேசும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்க போகிற துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரிக்கும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜபங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளை பிரதர்ஷி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆராதனை முடிந்து நடக்கிற சண்டே கிளாஸ் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தை மூலியமா எங்களோட பேசும் ஆண்டவரே. பேசி ஆண்டவரே கர்த்தாவே எங்களை சிறப்படுத்தும், சீர்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்கள் ஆராதனை மாத்திரம் அல்ல ஆண்டவரே கர்த்தாவே சுவே பா பசுத்தவான்கள் ஆராதிக்க எல்லா ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இப்போதே நாங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இந்த இடத்துல தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாகனம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. வருமே ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம். எங்களை பசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். பசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுன்னு சொன்னீரேன் ஆண்டவரே. இப்போதே உடைய ஆலயமாகிய உடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய மகிமை இறங்குவதாக. உம்முடைய மகிமை இறங்குவதாக. உம்முடைய பிரசனம் இறங்குவதாக. இப்போதே ஆண்டவரே ஆண்டவரே முந்தின ஆலயத்தை மகியை காட்டின பிந்தின ஆலய மகிமையப்பா நிரம்புவதாக. என் ஜனங்களை கொண்டு வந்து மகிழ்ப்படுன்னு சொன்னீரே. நாளை கூட ஜனங்களை மகிழ பண்ணுங்க. துக்கம் சந்தோஷமா மாறணும். கர்த்தரை ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகணும். எல்லா கட்டுகள் அறுக்கப்படணும். அசுத்தாவிகள் ஓடணும். வியாதிகள் குணமடையணும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே ஒவ்வொருவரையும் அப்பா தேவனுடைய ஆலயத்திலே 18 வருஷமா கட்டப்பட்டிருந்த அந்த சாத்தானை கட்டை அவிழ்த்து விட்டவரே. என்று எந்தெந்த கட்டுகள் ஆண்டவரே மனிதராய கட்டுகள், பிசாசின் கட்டுகள், எந்த கட்டானாலும் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்க இயேசு கிறிஸ்து அவருடைய அவைகள் ஒட்டும் பொழுது கட்டு அழிக்கப்பட வேண்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. அபிஷேகம் கட்டு அழிக்கப்பட வேண்டும் அப்பா. சுகம் கட்டு அழிக்கப்பட வேண்டும் அப்பா. ஓ ரஹந்தா ரகவா லரவா ஓ ரிகவா ஒவ்வொரு மேல ஒவ்வொருடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆராதனைக்கு பசுத்த ஆராதனை விரோதமாக எழும்புற எல்லா வான்கள் பொறாமை எதிர்த்த மனித வல்லமை பிசாசை கிருகளை இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டி சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதியும் இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொல்கிறேன். வார்த்தைப்படியே காத்தருள்வீராக. எல்லா துதிய கனவு மகி உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தை நெருங்குவது. இந்த கிளைமேட்லாம் ரொம்ப அப்படியே ஒரு தூங்குற கிளைமேட். அதனால நல்ல உற்சாகமாக உறக்கத்தில் படும். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். No
கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்பவுமே உற்சாகமாக இருக்கணும். ஆங்கில பாடலோட பாடுவோம். மை சேவை ப்ளீடிங் அட் ஃபாதர்ஸ் த்ரோன். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலதுபுறத்தில் எனக்காக பரிந்து பேசுகிறார். அவர் என் பாவத்துக்காக மரித்தார். அவர் மரித்து உயிரோடு இருந்த இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் வார்த்தை திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். திரும்பி வருவார். ஹல்லேலூயா. பாடுவோமா? பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். My Savior's pleading at Father's throne, great God of mercy, मेरे मालो नारी पासे let's now again, shower of promise, He comes to reign. None like my Jesus, blessed Redeemer. He is my treasure, and He is my Lord. From sin and sickness, my friend has broken.
நம்முடைய ஆண்டவர் பெரியவர். கிரேட் இஸ் மை ஜீசஸ். கிரியேட்டர் காட். அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் மனிதனையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் தொழுவப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அவரே என் சொந்த இரட்சகரான ஓன் இஸ் ஆஸ் லார்ட். அவரை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் தான் ஒன்லி ஒன் டோர் டு ஹெவன் இஸ் ஃபவுண்ட். ஒரே வழி இயேசு கிறிஸ்து வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக நம்மளை கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த தேவனை துதிக்க வேதம் சொல்லுவது, எனக்கென்று ஒரு தினத்தை ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லிடுறாங்க. நம்ம துதிய ஆண்டவர்கள் உற்சாகமாக கையில் தட்டி பாட போகிறோம். இப்படி தேவதேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மை பணிந்து குனிந்து நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. உங்கள் பாதம் முத்தம் செய்து அது படமா, தேவதேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவதேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம், பாதம் முத்தம் செய்து ஆராதிக்கிறோம். உம்மை பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம், பாதம் முத்தம் செய்து ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, எங்கள் ஆராதனை
பாத்திரரே, எங்க துதிக்கு பாத்திரவரே, ஜபத்தை கேட்டு பதில் தருகிறவரே, வாக்குதத்தம் பண்ணினர் உண்மையுள்ளவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம். கர்த்தரை கையில் அசைத்து ஆராதிக்கலாம், கையில் தட்டி ஆராதிக்கலாம், அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கலாம், பாட்டு பாடி ஆராதிக்கலாம். கர்த்தரை ஆராதிக்க தான் வந்திருக்கோம், வேற எதுக்குமே இல்லை. ஆலயத்தை கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அவரை பாடி நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த எல்லாவற்றையும் நம்ம பாடி கொண்டாடணும். ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கணும்னா ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். ஆமென். சில ஆராதிங்கன்னா நம்ம போகும்போது கொண்டாட்டமாக போய் அப்படியே என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு உயிரற்ற, நம்ம அப்படி இல்லை. நம்முடைய சபை உயிர் உள்ளது. ஆமென். பெந்தகோஸ்து சபை என்றது ஆவி உள்ள சபை, உயிர் உள்ள சபை. அது மனிதனை சாவுக்கு ஏதோ சரீரத்தை உயிர்ப்பிக்கிற சபை. அது ஆவியானவருடைய அவர் ஆளுகை கீழாக இருக்கிற சபை. ஹல்லேலூயா. அதனால் அவர் தேவ சமூகத்தில் எப்பவுமே எப்படி இருக்கணுமா, நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடணும்னே. எப்படி கொண்டாடலாம்? நம்ம உட்கார்ந்து கொண்டாடலாமா? நம்ம ஏதுன்னு கொஞ்ச நேரம் கொண்டாட, ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உற்சாகமாக கொண்டாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முடியாதவங்க உட்கார்ந்துங்க. ஓ ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். எங்கள் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழிநடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழிநடத்தும் தெய்வம் தானே இயேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். எங்கள் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். எங்கள் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். எங்கள் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். முடிவில்லா
அல்லேலூயா. நீ ஒன்னாவது சரத்தை பாருங்க, ஒன்னாவது சரத்தை கொடுப்பாங்க. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காக தந்தார். என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழிநடத்தும் தீபம் தான் இயேசு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளியை வந்து பார்க்கணும், ஒளியை பார்க்கணும்னு எல்லாம் ஒளி தேடி போகிறாங்க. ஆனால் ஒளி வந்துட்டாரு. ஒளி வந்து உங்களுக்கு என்னை சந்தித்து நம்மளை வெளிச்சமாக பிரகாசி வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பிரகாசி வைக்கிறார். அதனால் பாருங்க, ஸோ இந்த தீபம் தான் இயேசுன்னு பாடும்போது அந்த ஒரு நம்ம அந்த உணர்வோடு நம்ம பாடுவோமா? வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தான் இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தான் இயேசு. இயேசு ராஜாவே, ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. கையில தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, நீ வந்ததுக்காக ஸ்தோத்திரம், நீ என்னை தெரிந்ததுக்காக ஸ்தோத்திரம், என்னை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிவு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. என்னை ஆண்டவரே கர்த்தா பிரகாசிக்க வைத்து இந்த உலகத்துக்கு என்னை வெளிச்சமாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எந்த இருளை கண்டு நான் பயப்பட மாட்டேன். நீரே தீபமாக ஒளியாக எனக்கு முன் செல்ல வழி காட்டுகிறீர். எந்த இருளை என்னை பற்றாது, எந்த இருளை தொடாது, எந்த மந்திரமோ சூனியமோ, எந்த ஏவல் பிசாசோ சாபங்களோ ஒன்றை கிட்டவே வர முடியாது. என் தேவன் இயேசு ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளி எனக்கு முன் நடக்கிறார், என் மேய்ப்பதற்கு முன்பு நடக்கிறார். ஹல்லேலூயா. என்னை வெளிச்சமாக வைத்து நடக்க பண்ணுகிறார். ஓ ரசகா தலபா ரிபா பாபா பாபா ரிபா பாபா ரிபா லஷபா பாபா பாபா. Thank you Jesus. இந்த ஒளி உங்களுக்குள்ளே வந்திருக்குது. விசுவாசிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அந்தகாரத்தை அவனை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிற இயேசு, ஒளியான இயேசு பெரியவர். அது உள்ள இருந்து உங்களை பிரகாசிக்க வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கார். நம்ம என்ன பண்ணோம்? அதுக்காக அவர் சமூகத்தில் மகிழ்ந்திருக்கணும். இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தாரு. அப்பா சமூகத்தில் நம்ம எப்படி மகிழலாம்? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். எங்க? அப்பா சமூகத்தில் பாடுவோமா? பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மழை நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மழை நீரே, ஆறுதல் மழை நீரே,
காட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாழ்வு தருகிற ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. ஹalleluya. எனக்கு பிடிச்ச கடைசியில் பேரின்மை நீரோடு என் தாகம் தணிப்பவரே, உமது பேரன்பு அது எத்தனை மேலும். ஆண்டவரை மாதிரி நம்மளை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஹalleluya. அவருடைய அன்பு, அந்த அன்பு நம்முடைய ரோமர் 5:5 தம்முடைய பசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்ம இதயத்திலே ஊற்றினார். எதுக்குமே தகுதி இல்லாத அன்புக்காக ஏங்குற நமக்கு, எப்பா நீ அன்புக்காக ஏங்குற மகனே மகளே, என் ஜீவனை கொடுத்து என் அன்பை வெளிப்படுத்த மாத்திரமல்ல, என் ஆவியும் இதயத்திலே அன்புன்னு அபிஷேகத்தை உள்ள ஊத்துனப்பா. உள்ள அந்த அன்பு பாருங்க, அன்பை உள்ள தந்துருக்க. நம்மளை நேசிக்கிற அன்பு, அவரை நேசிக்க வைக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அந்த நேசரை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம நேசிக்கணும். ஆண்டவரே என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறதுக்காக சொல்கிற கம்ப்ளைண்ட்டை, மாஸ்டர் அன்பாகவே இருக்க மாட்டார் மாஸ்டர், நான் வாழ்க்கையே ஒரு மிஷின் மாதிரி போகுது அப்படின்றான வெள்ளைக்காரன் வந்து ரொம்ப இந்த அன்பு உள்ளத்தை இருக்கோ இல்லையோ உதடில் இருக்கும். அவங்ககிட்ட என்ன சொல்லலாம்? இவ பார்த்தாலாம் ஹனி ஐ லவ் யூமா, ஃபோன் வைக்கும்போது ஹனி ஐ லவ் யூமா, வாய்க்கு லவ் யூ லவ் யூ லவ் யூமா, இருக்கோ இல்லையோ ஆனால் வாயில் வார்த்தை இருக்கு. அதனால் அம்மாவும் நேசிக்க மாட்டுறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அன்பு காட்ட மாட்டுறாங்க, நேரம் செலவிட மாட்டுறாங்க, அப்பாவும் செலவிட மாட்டுறாரு, பசங்க கம்ப்ளைண்ட்டு, மனைவி கம்ப்ளைண்ட், கணவர் என்னங்க வராரு போகிறாரு, என்ன சாப்பிட்டியா மதியம் என்ன சாப்பிட்டே கேட்க மாட்டாரு, நான் ஒருத்தர் இருக்குன்னே தெரில, கணவர் கம்ப்ளைண்ட்டு, நாங்கள் பாட்டுன்னு ஏதோ இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த அன்பெல்லாம் அப்படி தான் உலக அன்பு. ஆனால் இயேசு அன்பு அப்படி இல்லை. நீங்கள் அழுதா கூட மரியாதையா ஏன் அழுகிறான்னு கேட்குற அந்த அன்பு. ஹல்லேலூயா. நீ தனியாக இருக்கும்போது சொல்லுவார், நீ தனியாக இருக்கேன்னு சொல்லுவார், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், என் அன்பு உனக்கு போதும். ஹல்லேலூயா. அவர் அதான் வேறு சொல்லுது, அவர் நம்மளை எப்படி அன்பு கூர்ந்தார்னா தம் ஜீவனை தந்து அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்குள்ள ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பாடி மகிழணும். ஹல்லேலூயா. இயேசுவை பாடி போற்றுவே, நேசரை பார்த்து பூரிப்பேன். அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பூரிக்கணும். சொல்லுங்க, கேட்டோன்னா உடனே சிலுக்குதுங்க, அப்படியே சில சொல்லுங்க நான் புல்லரிக்குதுன்னு. அந்த அன்பு அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்கள் அன்பை நினைக்கும் போது நான் அப்படியே பூரிக்கிறேன்ப்பா, என் மீட்பரை நம்பி நேசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. நீடூழி காலம் சோத்துருப்பா. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும்ப்பா, உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு அன்பு செலுத்துகிறேன்ப்பா. நீங்கள் அன்பு மாத்திரம் ஆண்டவர்கிட்ட செலுத்தி போயிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு இதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பு, அந்த அன்பை சொல்லி அப்படியே பாடுவோமா? இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டே
அவர்கிட்ட சொல்லுங்க. இயேசு சொன்னார், கடைசி காலத்துல அநேகருடைய அன்பு தனியும். நம்ம அன்பு அவர் மேல் வைத்து தனிந்து இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஆதியிலே கொண்ட அந்த அன்பு இருக்கான்னு கேட்டா இல்லை. அந்த ஆதியில ஆண்டவர் மேல வைத்த அந்த அன்பு நம்மளை நெருக்கி அது ஏவிச்சு அந்த அன்பு நம்மளை. ஆனா இன்னைக்கு அந்த அன்பு நம்ம கிட்ட தனிந்திருக்கு. ஆனா இயேசுகிட்ட அந்த அன்பு தனியவே. அல்லேலூயா. அவர் நம்ம மேல வைத்த அந்த அன்புல கூடி இருக்க தவிர குறையவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, மகனே மகளே, நான் உன் மேல் வைத்த அன்பு அது தனியிலப்பா. அந்த அன்பு பெருகி இருக்குது, கூடி இருக்கு. உன்னை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறேன், உன் மேல அன்பு செலுத்துகிறேன். ஓ அல்லேலூயா. உன்னோடு இருந்து உன் அன்பாய் நடத்துகிறேன், உன்னோடு இருக்கிறேன் அப்படி சொல்ற ஆண்டவருக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நீங்களா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? நம்மளே அவர் கொடுக்குற எதிர்பார்க்கிறோம். ஆமே. அவர் நமக்கு அன்பு கொடுக்கும் போது நம்ம அவர்கிட்ட என்ன கொடுக்கணும்? அன்பு தான் கொடுக்கணும். நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. பாடி முடிப்போமா? தேவனே, என்னை தருகிறேன், உன் பாதத்திலே என்னை படைக்கிறேன். யாவும் நீர் தந்ததால் முடிமே திரும்ப தர. முதல்ல அன்பு தந்தார். அந்த அன்பை திருப்பித்தார். நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார், அவங்க அபிஷேகத்தை கொடுத்தார். நமக்கு எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாம் நமக்கு கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேல அந்த அன்பு. அல்லேலூயா. அந்த பாவியான ஸ்திரீ வந்தார். எல்லாரும் அவன் சாக வேண்டும் என்று கல் எடுத்தாங்க, எதையே கல் எடுத்தாங்க, குற்றம் சாட்டினாங்க, கையங்காலம் பிடிக்கப்பட்ட சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவளை கண்டனம் பண்ணல. ஓ, இனி பாவம் செய்யாத. அந்த பாவியாகி ஸ்திரீ ஆண்டவருடைய பாவத்திலே வந்து தன்னை கண்ணீரினால, தன்னுடைய வெளியேற பெற்ற பதிமலை தயத்தினால பாதத்தை நனைத்து தன் முடியினால தொடைத்தான். தன் அன்பை வெளிப்படுத்தினான். அன்பை வெளிப்படுத்தினான். என்ன அன்பை? என்னையோ நேசித்து முடிந்ததா இதோட அப்படின்னு நினைச்சு, எனக்கு இல்லை, முடியல. நீ வாழ பிறந்தவ, சாவ பிறந்த அல்ல. அல்லேலூயா. நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை மன்னிப்பேன், ஓ நான் உனக்கு அன்பு செலுத்துவேன் என்று சொன்னேன். ஆண்டவர் அவளை தூக்கி விட்டார் பாருங்க. அது அவளை மறுபடியும் கொண்டு வர வைத்தது இயேசு கிட்ட. நம்ம ஆண்டவர் மேலே வைத்த அன்பை இந்த உலகத்தில் எதுவுமே பறிக்கணும். நம்ம அவரு நம்ம தந்த அந்த அன்பை நம்ம அவருக்கு அந்த அன்பை தரும் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஓ தேவனே, என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கிறேன். அப்படியே ஜபத்தோடு பாடும். பாடி முடிப்போம். பாடுவோம். தேவனே, என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததால் உம்மிடம் திரும்ப தருகிறேன். தேவனே, என்னை தருகிறேன், உம்
என் ஆராதனையும் என் வாழ்க்கையும் உமக்கு தான் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிற இந்த காலை வேலையில ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறோம்பா. எல்லாம் எனக்கு நீங்க தந்தீங்க ஆண்டவரே, எல்லாம் எனக்கு நீங்க தந்தீங்க. என் தேவன் கொடுத்தார், கிருபை கொடுத்தார், ரட்சிப்பு கொடுத்தார், அபிஷேகம் கொடுத்தார், ஊழியம் கொடுத்தார், உயர்வு கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், எல்லாம் அவர் கொடுத்தார். ஓ, அவருக்கே ஆராதனை. நான் என்னையே அவருக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளை அப்படி சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே என்னையே தருகிறப்பா, நான் என் இஷ்டத்துக்கு எதுவுமே எந்த தீர்மானம் செய்வதில்லை. ஆண்டவரே கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ, கர்த்தரேனே நடத்தட்டும். அவருடைய ஆலோசனைக்காக காத்திருப்பேன், அவருடைய வழிகளுக்காக காத்திருப்பேன், அவர் எனக்காக செய்ய போற நன்மைக்காக காத்திருப்பேன். ஓ, அவள் அன்பு மாத்திரம் செலுத்துவேன். அவர் அன்பு எனக்கு போதும். அந்த அன்பு என் இதயத்தில் எனக்கு இருந்தால் போதும். அந்த அன்பு மாத்திரம் நான் இழக்க மாட்டேன். இந்த உலகத்தில் எதை வேணாலும் இழந்தாலும் என் ஏசு அன்பை மாத்திரம் இழக்க மாட்டேன். அது என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர்களை ஒவ்வொருவரையும் பார்க்க, மகளே உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்றார். உங்ககிட்ட எனக்கிட்ட ஒரு குறை இருக்கிறது, நீ ஆதி அன்பை விட்டேன்றார். அந்த அன்பை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களை நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு எவ்வளோ செய்திகளை நினச்சி ஆண்டவரே நீங்க செய்ததை நினைக்கிறேன்ப்பா. ஆண்டவரே நீங்க செய்ததை என்னை நினைக்கிறேன்ப்பா. அந்த அன்பை என்னை காத்து கொள்ளட்டும்ப்பா. துதிகன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பீடாக அப்படியே அமைதியாக உட்காருவோம். ஆமென். ஜெபத்தோடு நமக்கு